அப்புறம் ஒரு ஜாதகத்தில இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தொழில் பண்ற அமைப்பு சில பேத்துக்கு இருக்கும். யாருக்கு? ஒரு ஆணுடைய ஜாதகத்தில. அதுக்கு என்ன அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாருக்கெல்லாம் 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இருவரும் சேர்ந்து லக்னாதிபதி கூட எந்த வகையிலாவது தொடர்பு பெற்றிருந்தால், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இருவரும் சேர்ந்து லக்னாதிபதியுடன் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்தால், கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் சூப்பரா தொழில் அமையும். அந்த தொழில் மூலம் மிகுதியான பணவரவை ஜாதகர் சம்பாதிப்பார் அப்படிங்கிறது, அந்த ஆண்மகனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. விதியை மீண்டும் சொல்கிறேன். 7ஆம் அதிபதி 10ல் இருந்து லக்னாதிபதியுடன் இணைந்து 2ஆம் இடத்தை பார்த்தால், இவர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தொழில் அமையும்.